தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான கலந்தாய்வில் கலந்துக்கிறதுக்கான விண்ணப்பங்களை டிஎன்ஏ மூலிமா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த டிஎன்ஏவோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 6/6/2024 முடிஞ்சிருச்சு. பட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததுக்கு மாறாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன்ஸ் போடலாம். யாருக்கெல்லாம் இது மகிழ்ச்சியான செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனையில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இப்போ நீட் எக்ஸாம்னால வந்திருக்கக்கூடிய குழப்பத்தில் நம்ம இன்ஜினியரிங் போட்டிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு போதுமான டைம் கிடைக்கும். அடுத்த கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, பேமெண்ட்டில் மட்டும் வந்து நின்றுருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2,49,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது. ஆனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க வந்து 2 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதில் கன்ஃபியூஷனில் இருந்தவங்க, பேமெண்ட் பண்ணாமல் இருந்தவங்க வந்து இப்போது பேமெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ யாராச்சும் பேமெண்ட் பண்ணாமல் விட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் அப்லோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணாலும் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாலும் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்போது நான் இன்ஜினியரிங் அப்ளிகேஷனை மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அவங்கள அப்ளிகேஷனும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். எப்படி பண்ணலாம், என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் அதற்கான கிளாரிஃபிகேஷனும் நம்மளோட வீடியோஸில் ஏற்கனவே இருக்குது. அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.